அண்மைச் செய்தி. சென்னை ஆலந்தூரில் தாவேகாவைச் சேர்ந்த வேம்புலி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளதாக வரும் தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் விஜய் கூறும் வாக்குறுதிகளுக்கு நேர்மாறாக உண்மை நிலை இருக்கிறது எனவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தில் ஆலந்தூர் வடக்கு பகுதியில் செயலாக இருந்த வேம்புலி என்ற நபர் வீட்டில் தனியாக இருந்த கணவன் இருந்த பெண்ணிற்கு இரவு நேரத்தில் தொல்லை கொடுத்ததாக பரங்கிமலை போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில இது குறித்து அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகத்தில் ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி என்ற நபர் கணவரை இருந்து தனியாக வசிக்கும் பெண்ணின் வீடு புகுந்து பாலியல் அத்துமுறை ஈடுபட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், பெண்களின் பாதுகாப்பு குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறி வரும் வாக்குறுதிகளுக்கு நேர்மாறாக உண்மை நிலை இருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும், திமுக ஆட்சி நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தற்போதைய ஆட்சியிலும் குறையவில்லை என்றும், இது போன்ற கடுமையான குற்றவாளிகள் ஈடுபடும் தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். அதே போல சமூக விரோத செயல்பாடுகளுக்கு அரசியல் அடையாளம் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது என்பதை முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். தற்போது வேம்புலி மீது 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பை தெரிவிக்கப்பட்ட நிலையில அண்ணாமலை இந்த கடுமையான தொழிலாளியையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தும் வகையில் இத்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.